பொல்லார் நல்லாரின் கீதங்கள். சங்கீதம் 36. தீமை செய்பவர்களைக் கண்டு எரிச்சல் கொள்ளாதே, அக்கிரமம் செய்வோரை பார்த்து பொறாமைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் விரைவில் புல்லைப் போல் உலர்ந்து போவார்கள், புற்பூண்டுகளைப் போல வாடிப்போவார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வை, நன்மை செய், புனித நாட்டில் எவ்வித கவலையும் இன்றி இருப்பாய். ஆண்டவரில் உன் இன்பத்தை தேடு, அப்போது உன் நெஞ்சம் நாடுவதை அவர் உனக்கு தருவார். உன் வாழ்வின் முடிவை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவர் பேரில் நம்பிக்கை வைத்திரு, அவரே எல்லாம் செய்வார். உனது நேர்மை ஒளி போல எழும்பச் செய்வார், உனது மாசின்மை பட்ட பகல் போல விளங்கச் செய்வார். ஆண்டவரில் மன அமைதி கொள், அவரில் நம்பிக்கை வை. தான் செய்பவற்றில் வெற்றி பெறுபவனை பார்த்து பொறாமை கொள்ளாதே, அநீதி செய்ய திட்டமிடுகிறவனையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. கோபத்தை விட்டுவிடு, சினத்தை கைவிடு, எரிச்சல் படாதே, அதுவே பாவத்திற்கு வழியாகும். ஏனென்றால் தீமை செய்வோர் நாசமாவார்கள், ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் புனித நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள். இன்னும் சிறிது காலம் தீயவன் இருந்த இடம் தெரியாமல் ஒழிந்து போவான். அவன் இருந்த இடத்தை தேடுவாய், ஆனால் அவன் அங்கு இருக்க மாட்டான். சாந்தமுள்ளோர் புனித நாட்டை உரிமைப்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் மிகுந்த அமைதியில் இன்பம் காண்பர். நீதிமானுக்கு விரோதமாக பாவி சதித்திட்டமிடுகிறான், அவனை பார்த்து பல்லை கடிக்கிறான். ஆண்டவரோ அவனை பார்த்து நகைக்கிறார், அவனது அழிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கிறார். ஏழை எளியவரை விழத்தாட்டி நேரிய பாதையில் நடப்பவர்களை தொலைக்க தீயோர் பட்டயத்தை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனால் அவர்களது பட்டயம் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும், அவர்கள் வில்லும் ஒடிந்து போகும். தீயோருடைய திரளான செல்வத்தை விட நல்லவருடைய சிறிதளவு பொருள் மேலானது. ஏனெனில் பாவிகளின் வலிமை நிலை குலைந்து போகும், ஆண்டவர் நீதிமான்களை நிலைநிறுத்துவார். நீதிமான்களுடைய வாழ்நாட்களை குறித்து ஆண்டவர் கருத்தாயிருக்கிறார், அவர்கள் உரிமை சொத்து என்றென்றும் நிற்கும். அழிவின் காலத்தில் அவர்கள் வெட்கி போக மாட்டார்கள், பஞ்ச காலத்திலோ அவர்கள் நிறைவு கொள்வார்கள். ஆனால் தீயோர் அழிவுறுவர், ஆண்டவருடைய எதிரிகள் செழிப்பான புல்வெளி உலர்வது போல் ஒழிந்து போவர், புகை போல் மறைந்து ஒழிவர். தீயோர் கடன் வாங்கினால் திருப்பி கொடுப்பதில்லை, நல்லவரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர். ஆண்டவர் யாருக்கு தம் ஆசியை அருள்கிறாரோ அவர்கள் புனித நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர், யாரை சபிக்கிறாரோ அவர்கள் அழிந்து போவர். ஒருவனுடைய வாழ்வின் நெறி உறுதி பெறுவது ஆண்டவராலே, அவனுடைய வாழ்வை அவர் உகந்ததென ஏற்கிறார். அப்போது அவன் கீழே விழுந்தாலும் அப்படியே குப்புற கிடக்க மாட்டான், ஏனெனில் ஆண்டவர் அவனது கையை தாங்கிக் கொள்கிறார். இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ முதிர் பருவம் அடைந்துள்ளேன். நல்லவன் கைவிடப்பட்டதை நான் எந்நாளும் கண்டதில்லை, அவனுடைய மக்கள் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. எப்போதும் அவன் இரக்கப்படுகிறான், கடன் கொடுக்கிறான், ஆகவே அவன் மக்கள் ஆசி பெறுவர். தீமையை விலக்கு, நன்மை செய், அப்போது என்றென்றும் வாழ்வாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறார், தம் புனிதர்களை அவர் கைவிடுவதில்லை. நெறிகட்டவர் அழிவுறுவர், அவர்கள் மக்கள் வேரோடு ஒழிந்து போவர். நல்லவர்களோ புனித நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர், என்றென்றும் அதில் வாழ்வர். நீதிமானின் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும், அவனது நாவு நேரியதை எடுத்துரைக்கும். கடவுளுடைய திருச்சட்டம் அவன் நெஞ்சில் பதிந்துள்ளது, அவனுடைய பாதங்கள் தடுமாறுவதில்லை. தீயவன் நீதிமான் மேலேயே கண்ணாயிருக்கிறான், அவனை கொன்றுவிட பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை தீயவனின் கையில் சிக்க விடமாட்டார். நியாய தீர்ப்பு நிகழும்போது தண்டனைக்கு ஆளாக விடமாட்டார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வை, அவர் காட்டிய வழியில் நட, அப்போது நீ புனித நாட்டை உரிமையாக்கி கொள்ளும்படி உன்னை உயர்த்துவார். தீயோர் அழிவுறுவதை பார்த்து மகிழ்வாய், தீயவன் செருக்கி திரிவதை நான் பார்த்தேன். செழித்தோங்கும் கேதுரு மரம் போல சிறந்தோங்குவதை கண்டேன், அவ்வழியே மீண்டும் சென்றேன், அவன் இருக்கிற இடம் தெரியவில்லை. தேடி பார்த்தேன், காணவில்லை. நல்லவனை கவனித்துப்பார், நீதிமானை எண்ணிப்பார், அமைதியை விரும்புகிறவனுக்கு சந்ததி இராமல் போகாது. பாவிகள் அனைவரும் வேரோடு களையப்படுவர், தீயோரின் சந்ததி அகற்றப்படும். நல்லவர்களுக்கு ஈடேற்றம் ஆண்டவரிடமிருந்தே வரும்,
துன்ப வேளையில் அவர்களுக்கு புகலிடம் அவரே. ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்று விடுதலை அளிக்கிறார். தீயோரின் கையினின்று விடுவித்து காப்பாற்றுகிறார். ஏனெனில் அவர்கள் அவரிடம் அடைக்கலம் தேடுகின்றனர். ஆமென்.